அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திருமந்திர வேள்வியில இன்றைய தினம் நாம் முழுமை பெற்ற முதல் தந்திரம் பற்றி ஒரு முழுமையான கண்ணோட்டத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. முதல் தந்திரத்தை சென்ற 2 ஆண்டுகளாக நாம் அதை சிந்தித்து வந்தோம். கிட்டத்தட்ட 26 27 பகுதிகள் அதிலே திருமூலரால் அருளி செய்யப்பெற்று முதல் தந்திரத்திலே நூலினுடைய சாரமாக விளங்கக்கூடிய உபதேசம் 30 என்கிற பகுதியை அமைத்து தந்து முதல் தந்திரத்தை மிகச் சிறப்பாக திருமந்திரத்திலே அமைத்து அருளி இருக்கின்றார் திருமூலர். அந்த முதல் தந்திரத்தினுடைய சாரம் முழுவதையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதல் தந்திரம் எதை பற்றி பேசுகிறது? மொத்தம் 9 தந்திரங்கள். ஒவ்வொரு தந்திரத்திலேயும் பல மந்திரங்கள். தந்திரம் என்றால் கயிறுன்னு அர்த்தம். கயிறுன்னா நூலு. அதுல இருக்க மந்திரங்கள்லாம் அதுல இருக்க இழைகள். எப்படி ஒரு கயிறிலே இழைகள் இருக்குமோ, நூலிலே இழைகள் இருக்குமோ, அது போல சரியாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 287 அல்லது 88 மந்திரங்கள் முதல் தந்திரத்தில் இருக்கு. 287 288 3000க்கு மேல பாடி இருக்கிறார். அவர் சொன்னது 3000 பாடி இருக்கேன்னு ஒரு மந்திரத்தில் சொல்லி இருக்கிறார். அதுல கிட்டத்தட்ட ஒரு 10ல் ஒரு பாகம் இல்லையா? மொத்தம் 9 தந்திரம். ஆனா 10ல் ஒரு பாகம் முதல்ல அமைத்திருக்கிறார். இந்த முதல் தந்திரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாயிரத்தில் கிட்டத்தட்ட 39 மந்திரங்கள் பேசுறார். அது முன்னுரை. பாயிரம் ஒரு 39. அதுக்கப்புறம் நூல் துவங்குது. அந்த அறிமுகமாக ஒரு 39ல தான் அந்த ஒன்றவன் தாளே இரண்டவனின் அருள் என்கிற அந்த பகுதியை பாடலை அடி செய்கிறார். நூல்ங்கிறது எங்க துவங்குதுன்னா முதல் தந்திரம் துவங்குகிற பொழுது பதி என்று சொல்லக்கூடிய சிவனுடைய முழுமுதற் பொருள் தன்மையை முதல்ல எடுத்த உடனேயே விளக்குகிறார். அதுதான் முதல் பகுதியா அதுல கொடுத்திருக்கார். நூல் துவங்குகிற பொழுது சிறப்பான சொல்ல கொண்டு துவங்கணும். இன்னும் சில பேர் எப்படி பார்ப்பார்கள் சொன்னால், நூல் துவங்குகிற பொழுது சிறப்பான எழுத்தை கொண்டு துவங்கணும்னு பார்ப்பார்கள். நாம கூட காலையில எழுந்திருக்கிற பொழுது சிறப்பான எழுத்தை கொண்டு நம்முடைய வாழ்வு துவங்கணும். காலையில முடிச்ச உடனே நினைவு வந்து உணர்வு வந்து உணர்வு துவங்கிய உடனேயே நமக்கு சிறப்பான எழுத்து நம்முடைய நாவிலிருந்து வர வேண்டும் இல்லையா? சிறப்பான எழுத்து என்ன? காப்பி. அதான் எதிர்ச்சோர காப்பி போட்டாச்சா? எங்க எழுந்துருங்க, காப்பி ரெடியா?
இல்ல, அது இல்ல சிறப்பான எழுத்து, அது இல்ல. சிவ சிவ நமச்சிவாய சிவாய நம. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். அன்னைக்கு முழுக்க தீவினையா இருந்தா அவங்க சிவ சிவன் சொல்ல போறான்னார். சிவ சிவ அப்படின்னு துவங்கணும். மேலை விதியே வினையின் பயனே விரவார் புறமூன்று எரி செய்தாய். மேலை விதியே வினையின் பயனே விரவார் புறமூன்று எரி செய்தாய். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா. மாலை மதியே மலை மேல் மருந்தே மறவேன் அடியேன் உன்னை. வயல்கள் சூழ்ந்த ஆலை கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. யார் பாட்டு தெரியுங்களா? சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டு, திருக்கச்சூர். மேலை விதியே வினையின் பயனே விரவார் புறமூன்று எரி செய்தாய். அடுத்ததா போட்டார், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா. இது தேவாரத்தில் தானே வருது. அப்புறம் என்ன? இப்ப காலையில எந்திரிச்ச உடனே அந்த சொல்லு சிவ சிவன்னு. இந்த பிறந்த குழந்தைங்க இருக்கும், அதுங்களுக்கு பேச்சு வராது, இன்னும் வந்திருக்காது, அதுங்க அப்படியே தவிழும். இந்த குழந்தைங்களுக்கு தினம் காலையில எழுந்திரிச்ச உடனே நாம அந்த தாயோ தந்தையோ இந்த குழந்தை காதுல நமச்சிவாய மந்திரத்தை ஓதணும். அதுங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறது அர்த்தம் இல்ல. நமச்சிவாய் 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 அப்படின்னு 10 தடவையோ 15 தடவையோ 20 தடவையோ இந்த குழந்தை காதுல ஓதணும். என்ன சார் அதனாலன்னு கேட்பீங்க நீங்க. நம்ம காதுல ஓதுனா கூட பிரயோஜனப்படுமோ படாதோ, இந்த குழந்தைங்க காதுல ஓதுனா அதுக்கு ஒரு தனி பலன். அது அப்படியே போய் அந்த மந்திரம் உள்ளுக்குள்ள போய் நிக்கும். அர்த்தம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, அந்த ஒலி உள்ளுக்குள்ள போய் அப்படியே அது கொஞ்சம் வளர்ந்த உடனே எங்கேயாவது இந்த 5 எழுத்து மந்திரம் கேட்டா நின்னுடும். அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கும். அது இது என்னவோ நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு நினைக்கும். எல்லா ஒலிகளுக்கும் மூல ஒலியாக விளங்கக்கூடிய இந்த மந்திரம் நமக்கு எப்பொழுதோ யாராலேயோ சொல்லப்பட்டிருக்கிறது போல இருக்கிறது என்று நீங்கள் அதற்கு அறிவுறுத்தாமலேயே அந்த மந்திரத்தின்பால் ஈடுபாடு ஏற்பட்டு அதை பயில ஆரம்பிக்கும். அதுதானே வேணும். நம்ம பையன் சொன்னா கேட்கறானே, 5 எழுத்து சொல்றான்னா கேட்கறானா? யாராவது எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீ சொல்றியா அப்படிங்கிறான். அடுத்தது சொல்றேன்டா, நான் சொல்றேன்டா, அதுதான்டா உன்ன சொல்ல சொல்றேன், நீ சொல்லி நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கறான். அந்த முதல் ஒலியில ரொம்ப விஷயம் இருக்கு. நாத தத்துவத்தில் தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. நாதம் விந்து, அப்புறம் தான் சாதாக்கியம், அப்புறம் ஈஸ்வரம் சுத்த வித்த. நாதம் ரொம்ப முக்கியம், நமக்கு அடிக்கடி தெரியும். அதனாலதான் நாதத்திலேயே நிரம்ப இந்த மந்திரங்களையும் நாம மந்திரங்களையும் அமைத்து தந்தார்கள். சாதாரணமா எடுத்துக்காதீங்க நீங்க இந்த நாதத்தை. நல்ல ஒலிகளை கேட்காமல் இருக்கக்கூடாது, நல்ல ஒலிகள் அல்லாதவற்றை கேட்கவே கூடாது. சும்மா அதுபடி கேட்டுதான் வைப்போமே, பண்ணவே பண்ணாதீங்க. தேவையில்லாதப்பெல்லாம் அது ரெக்கார்ட் பண்ணிருக்கும், ரீப்ளே பண்ணி விட்டுரும். அது பாட்டுக்கு அதை ரெக்கார்டே பண்ணக்கூடாது, அதுல கவனமே போகக்கூடாது. நல்ல ஒலிகளை கேட்கணும், நல்ல செய்திகளை கேட்கணும். வேலை நின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழாச்சுபம் கேட்கும் செவி. வள்ளல் பெருமான் சொல்றார், வேலனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழாச்சுபம் கேட்கும் செவி.
யார் முருகப்பெருமானுடைய புகழை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் காதுல நல்ல செய்தியா வந்து விழுமா, எல்லாம் நல்ல செய்தியா வந்து விழும். சார் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு சார், சார் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வந்திருக்கு சார், சார் உங்க மதுரையில் ஊருக்கு போயிட்டாங்க சார், இப்படி நல்ல நல்ல செய்தியா சும்மா அப்படி வேடிக்கையாக சொன்னேன். நல்ல நல்ல செய்தியா வருமா. விழாச்சுபம் கேட்கும் செவி, விழாச்சுபம் கேட்கும் செவியா. அப்படி அந்த மந்திரத்திலேயே ரொம்ப உயர்ந்த மங்கள சொல் எது அப்படின்னா, எல்லா சொற்களிலும் மங்கள சொற்களில் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த சொல்லு நம்ம. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மங்கள சொல்லை விட மங்கள எழுத்து ரொம்ப முக்கியம். மங்கள எழுத்து அதனால துவங்குகிற பொழுதே மங்கள எழுத்தை கொண்டு பூமேவு கமல புத்தேடும் கந்திர கலிவன்பா. பூ அந்த சொல்லே பூங்கிறது பூமகள் திருமகள் அந்த சொல்ல குறிக்கும். அதனால மங்கள எழுத்து கூட திருமூலர் பார்த்தார், நூலை துவங்குவதற்கு மங்கள எழுத்து மங்கள சொல்லு வேணும். மங்கள சொல்லும் மங்கள எழுத்தும் ரெண்டும் ஒன்னா இணைந்த ஒரு சொல்ல தேர்ந்தெடுத்தார். அதுதான் சிகாரத்தை முதலாக கொண்ட சிவன் என்கிற எழுத்தையே கொண்டு திருமந்திரத்தை துவங்குகிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடை முடி தாமரையானே. அவ்வளவுதான். அப்ப நூல் துவங்குகிற பொழுது எதுல துவங்குகிறது? சிவன். முதல் எழுத்து எது? சி. சி அந்த எழுத்து ரொம்ப முக்கியம். அவ்வளவு மங்களகரமான அந்த எழுத்து சிவம். சிவன், சிவனோடு இருக்கும் தெய்வம். நான் என்ன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும், எங்க தாய் தந்தையர் எனக்கு சிவகுமார் அப்படின்னு பேர் வச்சாங்க பாருங்க. இல்லையா? அந்த அந்த உலகத்திலேயே எல்லா ஒலிகளிலும் மங்கள ஒலியாக மிகச்சிறந்த தலைமையாக நிற்பது சிவ ஒலிதான். அதனால தான் திருமலை சொன்ன சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட சிவகதி தானே, சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். எவ்வளவு சொல்லிட்டாரு. சிவ 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 அப்படி. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பரே, அவர் பேங்க்ல ஒர்க் பண்றாரு. பேங்க்ல அவர் மேனேஜரா ஒர்க் பண்றாரு. மேனேஜரா ஒர்க் பண்ண எல்லா வவுச்சரும் வரும்ல, இனிஷியல் பண்ணுமே. எல்லா வவுச்சரும் பேமெண்ட் வவுச்சரு, செக்கு, வித்ட்ராயல் ஸ்லிப்பு எல்லாம் வரும். எல்லாத்துக்கும் இனிஷியல் பண்ணி பாஸ் பண்ணணும். பாஸ் பண்றதுக்கு இனிஷியல் போடணும். ஒரு மேனேஜர் இல்ல, இனிஷியல் போடுறதுக்கு இவரு பேரு வேற பேரு. அந்த அவருடைய பேர்ல போட்டா எழுத்து வேற எழுத்து எது வருது. அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் அவங்க ஹெட் ஆபீஸுக்கு எழுதி கேட்டு, நான் இனிஷியல் பண்ணும் பொழுதெல்லாம் நான் சிவசிவன் போடுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 - 4000 தடவை இனிஷியல் சிவசிவன் போட்டு புண்ணியத்தை தேடிட்டு இருக்காரு. எப்படி வந்துச்சு பாருங்க. அவருக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆத்தரைசேஷன்லாம் கொடுத்து என் இனிஷியல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சிவசிவன் போட்டு அதையும் பேட்டர்ன் போட்டு அதையும் அப்ரூவல் வாங்கி வவுச்சர்ல முழுக்க இப்படிதான் போடுறாரு கையெழுத்து. அது எப்படியோ அந்த புண்ணியத்தை தேடிக்கிறாங்க. சிவ சிவ அது அவ்வளவு முக்கியம். அதை கொண்டு துவங்குகிறது திருமந்திரம். அவ்வளவு மங்களகரமான அந்த ஒலி, அந்த சிவ ஒலி. சிவ ஒலி அந்த சிவ ஒலியை கொண்டு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை அப்படின்னு துவங்கி இந்த சைவ சித்தாந்தத்திற்கு என்ன அடிப்படை, இந்த சைவ நெறி என்ன அடிப்படை, என்ன பேசிக் பிரின்சிபிள்ஸ்
அது தெரியணுமில்ல. அதை தெரிவிக்க வேண்டிய நிலையில அடிப்படையான சைவ சித்தாந்தம் முப்பொருள் இயல்பு என்பது பற்றி, அந்த மூன்று பொருள்களும் எவை என்பது பற்றி முதல் தந்திரத்தில் தெளிவா விளக்கி மூன்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பின்னால விவரிக்க போறார். அதனால உபதேச பகுதியில் 3 பொருள் உண்டுப்பா சைவ சித்தாந்தத்தில். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசு பாசம் பதியணுகில் பசு பாசம் நில்லாவே. அவ்வளவுதான். இத ரொம்ப தெளிவா சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஒரு மந்திரத்தை சரியா புரிஞ்சா சைவ சித்தாந்தத்தினுடைய பேசிக் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இது ஆனா நான் சரியா சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மந்திரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னேன். அந்த சரியாங்கிறத கொஞ்சம் சிவப்பு கோடு இட்டுணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரியா புரிஞ்சுக்கணும்னா அப்ப தப்பு தப்பா புரிஞ்சவங்க எல்லாம் உண்டுன்னு அர்த்தம். ஆமா, இந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டு தப்பு தப்பா அர்த்தம் சொல்றவங்களும் உண்டு. இத தப்பா அர்த்தம் சொல்லக்கூடாது, சரியா சொல்லணும். இதை வச்சுக்கிட்டு பொருள் 2ங்கிறாங்க. திருமூலரே 2 பொருள் தான் சொல்லியிருக்காரு. முதல் வரியில என்ன சொல்றாரு? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் சொல்லியதுல 3 சொல்லிட்டார்ல. முப்பொருள் இயல்பு. சைவ சித்தாந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன? முப்பொருள் இயல்பு. 3 பொருள் உண்டுன்னு அர்த்தம். 3 பொருள் உண்டு. 3 பொருள்ல ஒரு பொருள் பதி, இன்னொரு பொருள் பசு, இன்னொரு பொருள் பாசம். இந்த பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களை பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு கமா பாசம் அனாதி. அனாதின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, எதற்கு ஆரம்ப நிலை தெரியலையோ அதற்கு அனாதின்னு பேரு. எதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியலையோ அதுக்கு அனாதின்னு பேரு. அனாதி அனாதை அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியல, யார் பேரண்ட்ஸ் தெரியலையே, கிளைம் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதனால அந்த சொல் அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், துவக்க நிலை அறியாத ஒன்று, ஆதி இல்லாத. ஆதி ஆப்போசிட் அகரம் போட்டா, ஆதிக்கு முன்னால ஒரு ஆனா போட்டா அது ஆப்போசிட் அர்த்தம். மலன் மலன், நீதி அநீதி, நியாயம் அநியாயம். அது போல இதுல முதல்ல என்ன வருது? ஆதி. அதுக்கு முன்னாடி எப்பவுமே முன்னால உயிரெழுத்து வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஆங்கிறது உயிரெழுத்து. இப்ப மாங்கிறது உயிர்மெய்யா இருக்கிற பொழுது அப்படியே சேர்ந்துரும். உயிராவே இருந்து வச்சுங்க, நகாரம் வரும் முன்னாடி. என்ன வரும்? நகாரம். அதனால அநீதி, இந்த முன்னால போட்ட உடனே ஆதி ஆதி, நடுவில் ஒரு நகாரம் வந்து அனாதி, இன் வந்துடும். பிளஸ் இன் பிளஸ் ஆதி, இன் பிளஸ் நா, அனாதி. ஆதி இல்லாதது, ஆதி இல்லாதது அனாதி. அப்ப 3 பொருளும் அனாதின்ட்டார். எங்க எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அப்ப உயிர்களை இறைவன் படைக்கல, அது ஒரு பெரிய கான்செப்ட். அதை அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் நினைச்சிருக்கோம் உயிர்களை இறைவன் படைச்சான், உயிர்களை இறைவன் படைச்சான், உயிர்களை இறைவன் படைத்திருக்கிறான், உலகத்தை இறைவன் படைச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நாம தெரிந்து கொள்ளணும். சைவம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. உயிர்களை இறைவன் படைக்கல. நான் அதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன்.
இறைவன் படைக்கலன்னு உறுதியா சொல்லலான்னு சொன்ன ஒரு காரணமும் சொல்லியிருக்கேன். ஏன்னு இல்லையா? அவன் படைச்சிருந்தா இது இவ்வளவு மோசமா இருந்திருக்காது இல்லையா? அவன் படைக்கலது, அவன் படைச்சா இவ்வளவு குற்றமா? சொல்லனாத குற்றங்களோட இருக்குது. குற்றத்தோட படைப்பானா இறைவன்? இல்ல இல்ல. அதனால இவன் படைக்கல, அது அனாதி. அதுவும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பெறுவது பதி, பசு, பாசம் என 3 பொருள்கள், 3மே அனாதி. பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதி பசு பாசம் எனப் பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அது இல்ல, 3 இருக்கு. சரி, பதியினை சென்றணுகா பசு பாசம். முதல் வரியில பசுவுக்கு பக்கத்துல கமா போட சொன்ன, பசு பாசம்னு. இப்ப கமா போடக்கூடாது. பதியினை சென்றணுகா பசு பாசம். இப்ப கமா போடக்கூடாது. பசுவை பற்றியுள்ள பாசம் என்கிற மலம் பதியினை சென்று அணுகா. இப்பதிக்கு மலம் பற்றாது, ஒளிக்கு இருள் பற்றாது. ஒளிய போய் இருள் பற்றாது. அப்ப பதியினை சென்று அணுகா பசு பாசம், பசுவினுடைய பாசம் சென்று அணுகா. பதி அணுகில் பசுபாசம் நில்லாதே. ஆனால் பதி பசுவை அணுகுமேயானால் பாசம் நில்லா, அது கழண்டுடும் அப்படின்னர். இந்த அடிப்படை நிலையத்தான் பின்னால விவரிக்க போறார். பாசம் என்பது வேண்டாதது, அது பசுகிட்ட இருக்கு. ஆனால் பசு இந்த வேண்டாத பாசம் இருப்பதனால துன்பம் பெறுகிறது. இந்த துன்பம் தருகிற இந்த பாசத்தை நீங்குமானால் பசு இன்பம் பெறுவதற்கு தகுதி பெறுகிறது. இன்பப் பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை பதியை அனுபவிக்கிறது அப்படின்னு அந்த தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டார். இதுதான் ரொம்ப ஒரு அடிப்படையான தத்துவமாக ஒரு பாடலாக உபதேச பகுதியிலே விளங்குகிறது. ஆக உபதேச பகுதியில இந்த பாடலை சொல்லி சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படைகளை சொல்லி பதியின் சிறப்பை முதல்ல சிவபரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில சிவமே முழுமுதற் பொருளாக விளங்குகிறது என்கிற அந்த பதிநிலையையும் சிவத்தையும் பற்றி சொல்லி, இனி இந்த உலகினருக்கு சிவம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களுக்கும் மேலே வருகிறவர்களுக்கும் உதவும்படியாக நாத தத்துவத்திலிருந்து நூல்களை படைத்து தந்தது. அந்த நூல்கள் 2 விதம். ஒன்னு வேதம், இன்னொன்னு ஆகமம். வேதம், இன்னொன்னு ஆகமம். வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. வேதம் என்பது பொதுவான அறங்களை எல்லாருக்கும் பொதுவா சொல்லக்கூடியது. ஆகமம் என்பது கொஞ்சம் தீவிரமா வந்த சத்தினிபாதர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்லப்பெற்றது. எனவே என்னது, 2 முதல் நூலா ஒரே ஒரு நூல் தானே இருக்கணும். ஒரு மதத்துக்கு ஒரு சமயத்துக்கு ஒண்ணுன்னு தானே காட்டணும் அப்படின்னு மயங்க வேண்டாம். ஒன்று சிறப்பு நிலை, இன்னொன்னு பொது நிலை. வேதத்தை பொதுவாக செய்தார், ஆகமத்தை சிறப்பாக தந்தார். 2மே அவன் தந்ததுதான். அப்படி தருகிற பொழுது ஆகமம் என்று சொல்லக்கூடியது சைவ சிறப்பை சொல்லுவது. அதனாலதான் வேத நெறி தழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதபாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலதலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். யார் சொன்ன? செக்கிழார் சொல்லுகிறார். வேதனரிதழை தொங்க மிகு சைவத்துறை விளங்க. அப்ப அது பொது, அதுல ஸ்பெஷலைசேஷன் எது? சைவ நெறி. இரண்டையும்
விளக்குவதற்கு வந்தவர் திருஞான சம்பந்தன்கிறார். அதனால வேத சிறப்பு, ஆகம சிறப்பு ரெண்டையும் சொல்லுகிறார். இரண்டையும் சொல்லி பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள் உண்டுப்பா இந்த உலகத்தில். இந்த 3மே நிலையான பொருள்கள். இந்த 3மே ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. ஆனால் பசு எதோடு தொடர்பு கொள்ள வேண்டுமோ அதோடு தொடர்பு கொள்ளாது, பாசத்தோடு தொடர்பு கொண்டு துன்பம் அனுபவிக்கிறது. அதை விட்டுடுச்சுன்னா பதியோடு தொடர்பு கொண்டு ஆனந்தம் பெறும் என்பதை எடுத்து பேசும் முகமாக 3 பொருள்களை உண்டு என்பதை நிரூபிக்கின்ற அந்த ஒரு பாடலை அதில் அருள் செய்தார். இப்ப என்ன செய்யறாராம்? விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கிவோர் ஒப்பிலா ஆனந்த கண்கின்று காட்டி களிம்பருத்தானே. என்ன செய்யறாங்கிறத ரொம்ப தெளிவா இதுல சொல்லுகிறார். சிவம் என்ன பண்ணுதான்? விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. அப்ப என்ன செய்யறா அப்படிங்கறத ஒரு பாட்டுல ரொம்ப தெளிவா சொல்லுகிற. உபதேசத்துல இதான் முதல் பாட்டு. 30 உபதேசம். அது இந்த முதல் தந்திரத்துக்கே ரொம்ப விசேஷம். 30 உபதேசம் தான். 30 உபதேச பகுதி முதல் தந்திரத்துக்கு ரொம்ப விசேஷம். அந்த 30 தந்திரத்துல மொத்த நூல்லையும் என்ன இருக்குங்கிறத சொல்ற. மொத்த நூல்ல என்ன இருக்கு 30 உபதேசத்துல அப்படின்னு சொன்னா, சைவ நெறிங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா, அது குரு நெறி. அது குரு நெறி. குருவருள் இன்றி திருவருள் கிட்டதில்லை. இது குரு நெறி அப்படின்னார். எப்ப வருவார் குரு அப்படிங்கறத நீ முடிவு செய்யக்கூடாது. யார் முடிவு செய்யணும்? சிவன் தான் முடிவு செய்யணும். அவர் என்ன பண்ணாரா? விண்ணின்று இழிந்து மேலே இருந்து கீழே வந்தார் அப்படின்னார். சார் எப்பவுமே மேலே தான் இருப்பாரா? எப்பயாவது தான் கீழே வருவாரா? மேலிருந்து கீழே வராருன்னா என்ன செய்ய? எவ்வளவு உயரத்தில் சார் இருப்பாரு? இப்ப ராக்கெட்லாம் போகுது சார், ஒன்னும் பார்த்த மாதிரி தெரியலையே. சேட்டலைட்லாம் போய் ஏதோ பண்ணுத, ஒன்னும் அவர் பார்த்த மாதிரி ஒன்னும் தெரியலையே. எங்கதான் இருப்பார் அப்படி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஒரு முக்கியமான கருத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மேலே கீழேங்கிற இட வேறுபாடெல்லாம் நமக்குத்தான், சிவனுக்கு கிடையாது. சிவனுக்கு நமக்குத்தான் இந்த மேலே கீழே இல்லைங்களா? இப்ப ஐயா கீழே இருக்காரா மேல இருக்காரா? கீழே இருக்கு. கீழே இருக்க. அவர் மேல இருக்காரா கீழே இருக்காரா? மேல இருக்காரா? சரி. இப்ப நான் பார்க்கும்போது நீங்க கீழே இருக்கீங்க, அவர் சொல்றாரு மேல இருக்காங்க. இவர் சொல்றாரு மேல இருக்காருங்கிறாரு, நான் சொல்றேன் கீழே இருக்காருங்கிறேன். எனக்கு கீழே இருக்காரு, அவருக்கு மேல இருக்காரு. அப்ப இந்த உலகத்தில் கீழையா மேலையாங்கிறதுக்கெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். சார் நீங்க மேல இருக்கீங்களா கீழே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா வித் ரெஃபரன்ஸ் டு வாட் அப்படின்னு கேட்கணும். இல்லன்னா அது இட் இஸ் இரலவென்ட். எதை வச்சு சொல்றது? ரெஃபரன்ஸ் இல்லாம 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வித் ரெஃபரன்ஸ் டு வாட்னு சொல்லணும். எர்த் ஸ்பீடுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லணும். அது இல்லீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். 2 ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்குன்னு சொன்னா, ஒரு ட்ரெயின் 80 கிலோமீட்டர், இன்னொரு ட்ரெயின் 60 கிலோமீட்டர் போனா 80 கிலோமீட்டர்ல இருக்கிற ஸ்பீட்ல இருக்கிற போற ட்ரெயின்ல என்ன சொல்லுவான்? அந்த ட்ரெயின் என்ன மெதுவா போயிட்டு இருக்குமா?
60 கிலோமீட்டர் ஸ்பீடு பார்த்தா அது ஸ்பீடு தான். ஆனா 80 கிலோமீட்டர் பார்க்கும்போது இந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியில போயிட்டு இருக்கோம், என்ன 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த வண்டி போயிட்டு இருக்குமா? ஏன்னா இவன் 60 ஏற்கனவே போயிட்டு இருக்கான். 80ல் 60 கழிச்சு மீது 20 தான் அந்த வண்டியோட ஸ்பீட. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ். அந்த தியரியை கண்டுபிடிச்சவர் ரிலேட்டிவிட்டி தியரி. யார் கண்டுபிடிச்சாரு? ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சார். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சார். நான் ஒன்னு சொன்னேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5 கண்டத்தில் இந்த உலகத்திலேயே சைவம் மட்டும்தான் விஞ்ஞான கருத்துக்களோடு ஒத்துப்போகிற ஒரே சமயம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மித்ததெல்லாம் நிறைய கான்ட்ராடிக்ஷன் இருக்கு. நீங்க அந்த சமய நூலை எடுத்தீங்கன்னா, சமய நூல்ல சொல்லி இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் எகென்ஸ்ட் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். அதுக்கு எகென்ஸ்டா இருக்கும். நம்மளது எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனையும் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் பின்னி பிணைஞ்சு ரொம்ப அற்புதமான நிலையில இருக்கு. அப்புறம் விண்ணின்று இழிந்துன்னா ஏதோ மேல இருந்து இறங்கி வருவார் போல இருக்குது. அவரு ஏணி இனி போட்டு நூல் எணி போட்டு இறங்கி வருவார் தப்பா நினைச்சிடக்கூடாது. மேல இருந்து கீழே வருது, கீழே இருந்து மேல போறதெல்லாம் அப்படிலாம் அப்படி ஒரு ரெஃபரன்ஸே கிடையாது. எல்லா இடங்களிலும் ஏக காலத்தில் வியாபித்திருக்கிற ஒருவருக்கு மேலேயாவது கீழேயாவது லெப்ட் ஆகுது ரைட் ஆகுது, அப்படி ஒரு ரெஃபரன்ஸே கிடையாது அவருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டுன்னா உயர்ந்த தன்மையில் இருந்து எளியராம் தன்மைக்கு இறங்கி வந்து, அதான் அதுக்கு அர்த்தம். இந்த எளிமையான தன்மைக்கு இறங்கி வரும் இல்லீங்களா? அப்படித்தானே? அது பேசிட்டே இருப்பார் அவரோட. இவரு என்னங்க எவ்வளவுதான் சொல்றீங்க சொல்லுங்க, 1 லட்சம் என்னங்க 1 லட்சம்ங்கிறீங்க, 25,000 தாங்க நம்ம முடியும். அது நடக்காதுப்பா, 1 லட்சம்ப்பா இருந்தா பேசு. எங்க அப்படியே நின்ன அப்படி கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னா இறங்கணுமா? சரி 90,000 என்னங்க திரும்ப இறங்கி வாங்கன்னா இப்படி 90,000 எப்படி? நான் இறங்கி வந்தேன், நீ ஏறி வரவேனா? அதுலயே இருக்க, நீ ஏறி வா. பக்கத்தில் இவனுக்கு ஒன்னும் புரியல. ஒரே இடத்துல நிக்கிறான், இவன் இறங்குங்கிறான், அவன் ஏறுங்கிறான். 2 பேரும் அங்கேயே தானே நிக்கிறான். என்னையா அப்பையில இருந்து நீ இறங்குங்கிறான் ஏறுங்கிறான், 2 ஒரே இடத்துல நிக்கிறிய அப்படின்னு கேட்பான். அவரவர்கள் நிலையிலிருந்து இறங்குவதையும் ஏறுவதையும் இறங்குதல் ஏறுதல் என்பது போல மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவம் ஆன்மாக்களுக்கு துணை செய்வதற்கு தன்னுடைய நிலையிலே இறங்கி வருகிறது இல்லையா? அவன் இவ்வளவு இறங்கி வரானே, நம்ம கொஞ்சம் ஏறி வர வேண்டாம்? நான் மேலேயே வரமாட்டேன், கீழே இருந்தா அப்படி. விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, தன்னுடைய ஆற்றலாகிய சக்திய திரோதானத்தை வைத்துத்தான் முதல்ல வியாபாரத்தையே துவங்குறான். தன்னை புரிஞ்சிக்காது. இது தன்னை என்ன சொன்னாலும் காட்டினாலும் தெரிஞ்சுக்காது. வேடுவனா வந்த பொழுது கூட வள்ளி விரட்டி இருக்கா, போ இந்த பக்கம் போ, என்ன இங்க வந்து நிக்கிற? எங்க அண்ணன்கெல்லாம் பார்த்தா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுவானுங்க, இடத்த காலி பண்ணு அப்படின்னு தான் விரட்டி இருக்கா. முருகனே எத்தாப்புல வந்த பொழுதும் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை இல்லையா? இத்தனைக்கும் எப்படி வந்தார்? அவங்க அந்த வேடுவர் குலத்து ஒரு ஆளை போலவே வந்தார். அவங்க வேடுவனாகவே வந்து பார்த்தார். அப்பவே ஆன்மா பக்குவப்பட்ட வள்ளிக்கே இந்த கதின்னா நமக்கெல்லாம் அவர் வந்தாருன்னு எப்படி தெரியும்? சரியா? அதனால திரோதான சக்தியினாலே தான் தொடர்பு கொள்வாருங்கிறத ரொம்ப அழகா தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில நமக்கு என்ன பண்ணுவாராம்? இரும்பு மாதிரி இருக்கு இந்த உள்ளத்தை உள் நின்று உருக்கி, உள் நின்று உருக்கி, உள்ள நின்று உருக்கணும். இது உருகல, உருகுனாத்தான் தங்கத்தில் இருக்க டர்ட்டை நீக்க முடியும். இது கெட்டியா இருக்கு, அதனால உருக்கி இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கணும்னு உருக்குனாதான் அழுக்கு எடுக்க முடியும். உருக்குனாதான் அழுக்கு எடுக்க முடியும். அதுக்காக உருக்குறாராம். உள் நின்று உருக்கி, அப்படி உருக 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 அதுல இருக்கக்கூடிய மலமாகி அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போக கண்கின்று காட்டி, அது என்ன கண்ணா? ஆனந்த கண்ணின்று காட்டி, ஆனந்த கண்ணை காட்டுகிறான்.
இது ஆனந்தத்தை இதுவரைக்கும் அனுபவிக்கவே இல்லை. இதுவரைக்கும் இது ஆனந்தம்னு நினைச்சிருந்ததெல்லாம் பாதாம் அல்வாவையும் மைசூர் பாக்கையும் 12 மணி இரவு காட்சியையும் இதைத்தான் இது ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கு. அப்புறமா வாழ்க்கையில துன்பப்பட அனுபவப்பட இவைகளெல்லாம் இல்ல, இதெல்லாம் நம்மளை ஏமாத்துற மாய காட்சி, இதெல்லாம் மாய காட்சி இல்லையா? ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் உதவி செய்யலான் இருக்கேன். என்ன உங்க கையில வச்சிருக்கிற இந்த பேக் இருக்குல்ல, ஆமா அதை எனக்கு கொடுங்க, உங்களுக்கு ஒரு கட்டு நோட்டு தரேன். ஒரு கட்டு நோட்டா? என்னையா ஒரு பேக்குக்கு இவ்வளவா? எனக்கு பேக் கொடுங்க, உங்களுக்கு ஒரு நோட்டு தரேன். பேக்ல எனக்கு ஒரு வேட்டி ஒரு சட்டை தான் இருக்கு, எனக்கு அதுதான் வேணும், அதை கொடு, நீ இந்த ஒரு கட்டு நோட்டு எடுத்துக்க அப்படின்னு கொடுத்தான். கையில இருக்க வேட்டி சட்டை இருக்கிற பேக் தூக்கி அவங்க கொடுத்து ஒரு கட்டு நோட்டு, எல்லாம் 1000 ரூபாய் கட்டு. இப்படி திருப்பி பார்க்கறான், மேல 1000 கீழே 1000. ரொம்ப சந்தோஷம். அவனும் இவனும் போயிட்டான், யாரும் பாக்கிறதுக்குள்ள உள்ள வச்சுட்டு வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம கதவை சாத்தி ஜன்னலை சாத்தி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு 0 வாட் பல்ப போட்டு இதை எடுத்து ரப்பர் பேண்ட் அவுத்து பார்த்தா மேல் நோட்ல மேல் பக்கம் மட்டும் இருக்கு, பின்பக்கம் ஒன்னும் காணோம். கீழ் நோட்ல கீழ்பக்கம் இருக்கு, அதுக்கு முன்பக்கம் ஒன்னும் காணும், நடுவுலையும் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வெத்துத்தாள். வாங்கினப்ப எவ்வளவு ஆனந்தம் இருந்தது, எல்லாம் 1000 ரூபாய் நோட்டுன்னு. அது மாதிரி எல்லாம் வெத்துத்தாளா இருக்கு நம்ம இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிற அத்தனை இன்பங்களும் இல்லையா? நம்ம அனுபவிக்கிற இன்பங்கள்லாம் எல்லாம் வெத்துத்தாளா இருக்கு. அப்ப உண்மையா இறைவனை அனுபவிக்க ஆரம்பிச்ச பொழுதுதான் இந்த களிம்பு நீங்கி மனம் நீங்கிய பிறகு இந்த ஆன்மா அனுபவிக்கிற ஆனந்தத்தை பார்த்தோன்னா, ஆகா இதல்லவா உண்மையான ஆனந்தம். ஆனந்த கண் இன்று காட்டி, அன்று இல்ல இன்றுனா பக்குவப்பட்ட அன்று. களிம்பு அறுத்தானே, இந்த முதல் பாட்டு அந்த உபதேச பகுதியில முதல் பாட்டு. பதி பசு பாசம் 3வதா வருது, பதியினை போல் பசுபாசம் அனாதிங்கிறது பின்னால வருது. இதுக்கெல்லாம் சேர்த்து சிறப்பா பதியினுடைய நிலைய முதல் பாட்டுல சொல்லுகிறார். என்ன பாட்டு சொல்லுகிறார்? முதல் பாட்டுல சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிடும் இல்லை அப்படின்னு அங்க சொல்லுகிறார். அப்படி இதெல்லாத்தையும் சொல்லதுக்கு பிறகு அப்புறமா அரிச்சுவடி ஆரம்பிக்கிறார். வாழ்க்கையில நீ முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமாப்பா? முதல்ல தெரிஞ்சுக்கோ நிலையாமை. நிலையாமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் முதல்ல நிலையாமையை சொல்லுகிறார். செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, உயிர் நிலையாமை, இளமை நிலையாமை, இதெல்லாம் தெளிவா பேசுகிறார். அதுல செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, உடம்பு நிக்காதது, ரொம்ப நாள் இருக்க போறதுல உடம்பு, செல்வமும் ரொம்ப நாள் நிக்காது. தன்னது மாடென்றிருப்பார் ஏழைகள், யாரு தெரியுமா? தன்னது சாயை தனக்குதவாது கண்டும் தன்னது மாடென்று இருப்பார் ஏழைகள். தன்னது சாயை தனக்கு உதவாதது கண்டும் என்னது மாடு என்று இருப்பார் ஏழைகள். தன்னோட உடம்பின் நிழல் கூட தனக்கு உதவாததை கண்டும் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். உன்னுயிர் உடலில் ஒக்க நீங்கும் போதும் கண்ணொளி கண்டு கண்டு தெளிவீரே. அவர் சொல்றார், இந்த உடம்போடையே பிறந்தது எது? உயிர். உயிரோட உடம்பு இந்த உலகத்துல வரும் பொழுது எந்த செல்வமும் முதல்ல வரல. முதல்ல வந்த செல்வம் உடற்செல்வம் தானே, முதல்ல தானே வந்தது. இந்த உயிரோட வந்த செல்வம் முதல் செல்வம். இதுவே போறத நம்ம பார்த்துட்டோம். பிறக்கும் போதே கூட இருந்த இந்த உடம்பு இல்லாம நடுவுல போயிடுறத நாம பாக்குறோமே. நாம் இந்த உலகத்திற்கு வரும்பொழுதே நம்ம கூட வந்ததாகி இருக்கக்கூடிய இந்த உடம்பாகிய செல்வமே போயிடுங்கிற பொழுது இடையில வந்த செல்வமா நிலைச்சு நிக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிற. ரொம்ப அற்புதமா இந்த செல்வ நிலையாமையை எடுத்து சொல்லுகிற. செல்வ நிலையாமைன்னா செல்வன் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்ல,
செல்வத்தை ஈட்ட வேண்டாம்னு சொல்லல, செல்வத்தை ஈட்ட வேண்டும். எப்படின்னா செல்வம் நமக்கு வாழ்விலே துணையாக விளங்குகிறது என்றுதான் கருத வேண்டுமே தவிர அதை முழு துணையாக கருதி அதையே சார்ந்து வாழக்கூடாது. எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் அதை பற்றியே சிந்தனை. என்னவோ சார் இந்த தடவை மட்டும் பேங்க்ல அப்படியே நின்றுடுச்சு சார், ஒரு 12% போட்டிருந்தா கூட எப்படியாவது ஒரு வந்திருக்கும், ஒரு 1000 2000 3000 வட்டி வந்திருக்கும். என்னவோ அப்படியே நின்றுச்சு சார், ஏறவே இல்லை அப்படின்னு அணை நீர்மட்டம் உயர்ற மாதிரி இந்த பணம் உயர்தானே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? இதுலயே கவனம் போயிட்டே இருந்தா இல்லையா? யாரோ வேடிக்கையா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ஒருத்தன், ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அந்த மேனேஜருக்கு பிடிக்கல, பியூனா இருக்கிறான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். ஆஃப்டர் ஆல் எ பியூன், ஆஃப்டர் ஆல் எ பியூன், என்ன ஹாப்பியா இருக்கிறான். நான் ஒரு மேனேஜர், எப்பவுமே மூஞ்சி வாழைப்பூ மாதிரியே இருக்கும். சில பேர் இப்படியே இருப்பான். என்னத்த உலகத்தில் எப்ப பார்த்தாலும் அது சாமிகிட்ட போகும்போது அதை விட இன்னும் கோயிலுக்கு போகும்போது அவ்வளவு நல்ல சந்தோஷமா போகணும், ஹாப்பியா போகணும். அவர் இருக்கிறார், இனிமே எனக்கு நமக்கு என்ன கவலைன்னு மனசுல உண்மை அந்த தைரியம் வந்திருந்தா முகம் மலர்ந்திருக்கும். அவர் மேல நம்பிக்கை வச்சா முகம் கோணலாமா, வாடலாமா, வதங்கலாமா? மலர்ந்த முகத்தோட சந்தோஷம் வாடி இருக்க கூடாது முகம், நல்ல சந்தோஷமா வரும். அல்ல அதுக்குதான் தேவாரம் திருவாச்சகம் இந்த பாடல்கள் பாடுனா நம்பிக்கை வரும். அங்க சாமி கும்பிடல, பக்கத்தில் இருக்கணும் அப்படிதான் பார்ப்பான். இவன் பக்கத்தில் ஏடா அடிக்கிறா தள்ளி போய் இல்லையா? இந்த பியூன் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறானே இவனுக்கு கோபம். இவருக்கு ரொம்ப அணுக்கமா இருக்கிறவர் யாரு? அந்த சீஃப் அக்கௌண்டன்ட். அவர் காலையில செக்கில் கையெழுத்து வாங்குவார். அவர் வந்தார், கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தார். என்ன சார் இன்னைக்கு என்ன யோஜனை இல்லையா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னன்னு, நான் மாசம் 48,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், மாசம் 48,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். 48,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது, டேக் ஹோம் சேலரி எவ்வளவுன்னா 480 ரூபாயா இருக்கும், எல்லா பிடித்தமும் போக. அதை சொல்ல 48,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், வெறும் 4,800 ரூபாய் வாங்குறாயா அந்த பியூனு. எனக்கு கூட சந்தோஷமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஒன்னொன்னு. இவன் எப்படியா ஹாப்பியா இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் ஐயா. இவர் கேட்டாரு, அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் தெரியணுமா இல்ல அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறது வேணுமா? உங்களுக்கு எது வேணும்? சந்தோஷமா இருக்கிறாங்கிறதுக்கு காரணம் வேணும்னாலும் சொல்றேன், இல்ல இனிமே இவன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுக்கும் ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு எது வேணும்னா? என்னவோ ரெண்டாவது தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு எனக்கு. நான் இவன் நீங்க உங்க சந்தோஷமே ஏன் சந்தோஷம் அப்படின்ட்டு போடா போயிட்டானா, கொஞ்சம் செலவாகும், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு இவரு மேனேஜர். எல்லாம் ஆபீஸ் கணக்கு இருக்கு பாத்துக்கலாம் அப்படி சரின்னு போயிட்டான். மறுநாள் மேனேஜர் வந்தார். வந்தா வாசல்ல பியூன் எப்பவுமே சார் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறவன் இவருக்கு சொல்லலாத சந்தோஷம் ஒரே நாள்ல மாத்திட்டாங்க. என்ன பெருநாளே தெரியலையே அப்படின்னுட்டு இவருக்கு இப்ப ஒரே குஷி, சந்தோஷம்னா சந்தோஷம். கூப்பிடி அந்த சீஃப் வந்தாரு. என்னையா பண்ண? அது ஒண்ணு இல்ல, 9 100 ரூபா நோட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டேன், கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கப்பான்னு கொடுத்தேன். இப்ப அதை வாங்கி அவன் வச்சுக்கிட்டான். இது 10 100 ரூபாயா இருந்தா 1000 ரூபாய் ஆயிருக்குமே, ஒரு 100 ரூபா நோட்டு எப்போ வரும்னு இப்ப அதை நினைச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறான். இப்ப அவன் மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு அந்த 100 ரூபாய் இல்லைன்னாரு. 9 100 ரூபாய் கொடுத்தாச்சு, 1000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்குமே ரவுண்ட் ஃபிகர்ன்ட்டு. எப்பவுமே நாம எந்த ஃபிகர்லயும் சந்தோஷப்படுவோம், ரவுண்ட் ஃபிகர்ல தான் சந்தோஷப்பட்டு இருப்போம்.
இதை எப்படி ரவுண்ட் பண்றதுன்னு இப்ப அவன் யோசனையில் இருக்கிறான். 900 வந்துருச்சு. இந்த 100 சம்பாதிக்கிற வரைக்கும் இவன் இனிமே சந்தோஷமா இருக்க மாட்டான் சார், அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு விட்டார். இவ்வளவு பெரிய சூட்சமெல்லாம் உனக்கு தெரியுது ஐயா அப்படின்னு. மனுஷன் நிம்மதி கெட்டு போறதுக்கு கேட்கணுமா என்ன? காத்துக்கிட்டு இருக்குது எல்லாமே. எத்தனையோ சமாச்சாரங்கள் இந்த உலகத்துல. தன்னது மாடென்று தன்னது சாயை தனக்கு உதவாதது கண்டு இல்லையா? வெயில், கடுமையான வெயில், ஒதுங்கலான்னு பார்த்தா ஒரு மரம் இல்ல, கொளுத்துது வெயில். பக்கத்துல பார்த்து என்னையா இப்படி வெயில் கொளுத்துது, காலில் கூட செருப்பு போடல, இங்க ஒண்ணுமே நிழல் இல்லையே. அந்த ஆள் சொன்ன, என்னங்க இப்படி அநியாய போய் சொல்றீங்க, என்ன எவ்வளவு பெரிய நிழல் பாருங்க பக்கத்துல அப்படின்னா. எங்கேயாலும் திரும்பி பார்த்தா இன்னும் உடம்பு நிழல, இவ்வளவு பெரிய நிழல் இருக்கு, ஒதுங்குங்கண்ணா. ஏயோ என் உடம்பு நிழல்ல நான் எப்படியா ஒதுங்க முடியும்? அடாடா, தயிர், பால், நெய், சோறு, உருளைக்கிழங்கு கறி இப்படி போட்டு போட்டு வளர்த்த இந்த உடம்புக்கு இந்த உடம்பு நிழல் கூட உதவி செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இல்லையா? வையிற் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள். வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் பெருநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. அப்படியே அருணகிரிநாதர் திருமூலத்திலிருந்து வாங்கி தன்னது சாயை தனக்கு உதவாதது கண்டு அது அப்படியே எடுத்துட்டார். எடுத்து ரொம்ப அற்புதமா கந்தர் அலங்காரத்தில் சொல்லுகிறார். வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பு, உடம்பின் நிழல் கூட சொல்ல, வெறு நிழல், வெறும் நிழல். இப்ப கூட சொல்லுவான்ல, வெறும் பய சார், அவன்கிட்ட போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வெறும் ஒண்ணு யூஸ்லெஸ் அர்த்தம், வெறும் நிழல். இத ரொம்ப அழகா சொல்ற. செல்வ நிலையாமை, யாக்கை நிலையாமை, உயிர் நிலையாமை, என்னை நிலையாமை எல்லாம் எடுத்து சுவாமியை விவரிச்சுட்டு வர்றார். நிலையாமை எல்லாம் விவரித்த பிறகு ஈகையை பற்றி சொல்லுங்க. வாழ்க்கையில எதெல்லாம் தள்ள வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு அதுல இன்னும் கொஞ்சம் முக்கியமா ஒரு 2 செய்தி சொன்னார். புலால் மறுத்தல். அந்த புலால் மறுத்தல்ல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக, புலால் மறுத்தல் மட்டுமல்ல, புலால் மறுத்தவர் வீட்டிலே மட்டும்தான் உண்ணுதல். அது அடுத்த ஸ்டெப்பு. சரிப்பட்டு வருமா சார் அப்படிலாம் நீங்க தனியா என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். இப்ப பொதுவாக சொன்னதை நான் சொல்லிட்டேன். அதுதான் சொல்றார். அதுல மறுப்பு திரும்பவும் சொல்றேன். 5 கண்டத்துல சைவ நெறி ஒண்ணு மட்டும்தான், அதுக்கு பேரே சைவம்னு வச்சான். எதுக்கு? கிறிஸ்துவர் கூட வெஜிடேரியனா இருந்தா சைவம் தான் சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. அது ஏன்னா அந்த கொல்லாமை என்று சொல்லக்கூடிய நெறி இருக்கு பாருங்க, அதனாலதான் கொல்லாமை அடுத்ததா புலால் மறுத்தல் வச்சார் அந்த முதல் தந்திரத்துல. இதெல்லாம் வாழ்க்கையில நீ கடைபிடிச்சுக்கணும்பா. அன்பு நெறி, அன்பு கல்டிவேட் ஆகணும் சிவன் மேல அப்படின்னு சொன்னா உணவு முறையும் மாறணும். உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் உணர்வு நிலையும். உணவும் உணர்வும் ரொம்ப சம்பந்தம் உடையது. துறவு நிலையில் இருக்கிறவர்கள் சிலவற்றை உப்பு, காரம், புளி இதையெல்லாம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக உணர்வு கூடிக்கிட்டே போகும். இதை கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்தோம்னா, ரொம்ப முக்கியமா குறைக்க வேண்டியது உப்பு, காரம், புளி. இந்த 3 தான் ரொம்ப ஆபத்து. இனிப்பு கூட பரவாயில்ல, இந்த 3 டேஞ்சரான ஆட்கள். எது? உப்பு, புளி, 2 பேருக்கு கிங் ஒருத்தர் இருக்கார், காரம். இந்த 3 பேர் இருக்காங்க. ராஜச குணம். இந்த ராஜச குணத்தை இவைகள் வளர்க்கும். நம்ம ராஜச குணமோட இருந்தோம்னா மனம் ஒன்றாது பூச வழிபாட்டில். அதுக்காக கொஞ்சம் சாந்த உணவுகள், இந்த உணவு முறையே அந்த சாந்தத்தோட. நமக்கு சாம்பார்ல கொஞ்சம் காரம் கம்மியாகும். என்ன இப்படி சப்புன்னு வச்சிருக்கிற
அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம் இல்லைங்களா? இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அது அப்படியே அதுக்காக சொல்ல வரேன். எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, கொல்லாமையை சொல்லி புலால் மறுத்து சொல்லிட்டு இவற்றையெல்லாம் தள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கொள்ள வேண்டிய குணங்களுக்கு போகிறார். தான சிறப்பு, வான சிறப்பு, ஈக இதெல்லாம் போறார். அப்படி இதெல்லாம் எடுத்துக்கணும்பா. இதெல்லாம் அடிப்படையாக நாம கொள்ள வேண்டிய குணங்கள். அந்த ஒரு கருணையோட மனசு இருக்கணும். யாவர்க்குமாம் என்னது எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த அறம் துவங்குற நிலைய எனக்கு தெரிஞ்ச 5 கண்டத்துல இப்படி ஒரு பாட்டு கிடையாது. அதுவும் முதல் தந்திரத்துல தான் இது இருக்கு. ஆரம்பிக்கும் போதே கடாபுடான்னு ஆரம்பிச்சா பையன் பயந்துருவான்ட்டு ரொம்ப மெதுவா ஆரம்பிக்கிறார். ஒன்னும் இல்லப்பா, என்னும் கிடையாது. இறைவனுக்கு நீ வந்து மல்லிகைப்பூக்கெல்லாம் கூட வாங்கி போட ஒண்ணும் இல்லை. அது பாட்டுக்கு முளை 15 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதெல்லாம் கவலைப்படாதானே. நீ பூவுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்காத. முடிஞ்சா போடு, வாங்கி போடு. நீ ஏன் நந்தவனம் வச்சு அதுல இருந்து மலர் அடிச்சு போட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். முடியலன்னா கூட வருத்தப்படாத. பச்சை இலைய பறிச்சு போடுனார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை. ஆனா அது காஞ்சி போயிடக்கூடாது, பச்சைலையா அதுலயே மகிழ்ந்து போகுது. அப்புறமா என்ன சொன்னார்? பச்சையில பறிச்சு போடணுமா சார்? அது ஒன்று போதுமா? பச்சையிலன்னா எங்க பார்த்தாலும் பச்சையில இருக்கு, பறிச்சு போட்டலாம் போல இருக்கே, ரொம்ப சுலபமா இருக்கே. சரி, பச்சையில பறிச்சு போட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கொஞ்சம் அடுத்த டெவலப்மெண்ட், அடுத்த ஸ்டேஜுக்கு போய என்ன சார்? நீங்க பச்சைன்னு சொல்லிட்டீங்க சார். நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு பச்சை கூட கிடையாது சார். எல்லாம் கட்டடமா இருக்கு. எங்க போறது? பிளாட் சிஸ்டத்துல மரம் எல்லாம் இல்ல, ஒன்னும் ஒரு மரமும் கிடையாது. பச்சை இலையெல்லாம் ஒன்னும் கிடையாது. எல்லாம் உருப்படாத சவுக்கு மரமா வச்சிருக்கான் சார். எல்லாம் அதை எடுத்து எப்படி போடுறது? நான் அதை விட ஒரு எளிய வழி சொல்லி தட்டுமான்னு கேட்டார். அதை விட ஒரு எளிய வழி சொல்லித்தர என்ன? யாவர்க்குமாம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு தான் இந்த பாட்டை திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட இருந்து கேட்கிறேன். யாவர்க்குமாம் உண்ணும் போதூர் வாயுரை. ஒரு 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 கைப்பிடி உண்ணும் போது ஒரு கைப்பிடி சாப்பிடல. சாப்பிடும் போது இலையில ஒரே ஒரு பிடி எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு சாப்பிடும். அப்புறமா இலைய மடிச்சு வெளியில போட்டா அது எப்படி வச்சிருக்காங்க பாருங்க பெரியவங்க. அந்த காலத்துல இலையில சாப்பிட்ற மாதிரி ஒரு எப்படின்னா நாமளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த இலை இன்னொரு ஆடுக்கு மாடுக்கு ஒரு உணவா போகும். இப்ப பிளாஸ்டிக் காயத்தில் கொடுத்துட்றான் ஷீட்ல. ஆச்சா, கழுத கூட திங்க முடியாது அந்த காயத்தை. அந்த காயத்திலேயே போட்டு இவனே அதுல சாப்பிட்றோம் இல்லைங்களா? அப்புறம் இந்த பேப்பர் பிளேட் எல்லாம் வந்துருச்சு. எல்லாமே இப்படி போயிடுச்சு காலம். என்ன பண்றது? எல்லாமே பச்சையெல்லாம் போயிடுச்சு. அவர் சொன்னார், இந்த இலையில சாப்பிடு, ஒரு பிடி எடுத்து வையே, தூக்கி போடு, சாப்பிடும். நீ ஒரு பிடி வச்சிருந்தேன்னா அது வந்து சாப்பிட்ற மிருகம் சாப்பிடும், ஈ எறும்பு எல்லாம் சாப்பிடும், உயிர்கள் எல்லாம் சாப்பிடும். அப்படி ஒரு உண்ணும் போது ஒரு பிடி வையே அப்படின்னார். என்னங்க, இதை விட சுலபமா ஒரு வழி சொல்றேன்னுட்டு ரொம்ப கஷ்டமா ஒரு வழி சொல்றீங்க நீங்க. நானே ஒரு 4-5 பிடி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுல ஒரு பிடி எடுத்து வச்சா நான் என்னன்னு பண்றது? உண்ணும் போது ஒரு கைப்பிடிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன். சரி, அப்ப அதை விட சுலபமான வழி சொல்லி தட்டுமா அப்படின்னார். சரி. யாவர்க்குமாம் பசுவினுக்கோர் வாயுரை. பசுனா உயிர்னு அர்த்தம். பசுனா இந்த பசு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பசுன்னு பேரு. ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பா. நீ ஒண்ணு இல்ல, ஒரு அகத்திக்கீரை எடுத்து, ஒரு புல்லை எடுத்து கொடு. மாதிரி ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு ஏதாவது செய். இலையில தான் சாப்பிட்டு உன்னால வைக்க முடியலன்ட்ட இல்லையா? அந்த இலையவே சாப்பிட்டு அப்படி வலிச்சு 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 அந்த இலைய தூக்கி போட்ட உடனே அது ஓடி வந்து பார்க்கும். பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பண்ணிட்டான், நம்ம வேலைய
அதுக்கு சந்தேகம் வர, இது சாப்பிட்ட இலையா சாப்பிடாத இலையான்னு சந்தேகம் வர அளவுக்கு அதுவே மயக்கி போய் நிற்கும். சாப்பிடாத இலையை தூக்கி போட்டானா வெளியில அப்படின்னு அந்த அளவுக்கு அதை தொடச்சி அது காரியம் நடந்துருது. சரி பரவாயில்ல, அதுதான் உன்னால முடியல, இது ஏதாவது செய்ய. எங்க மாடு முட்டுமோன்னு பயமா இருக்கு, நீங்க போய் மாட்டுக்கு கொண்டு போய் வாயில கொடுங்கன்னா நான் எப்படி கொடுக்கறது? போங்க நீங்க ஏதாவது கொஞ்சம் சுலபமான வழி சொல்லுங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப கஷ்டமா. சரிப்பா இதெல்லாம் இன்வால்வ் ஆகாம உனக்கு ரொம்ப சுலபமான வழி சொல்லித்தரேன், இதை நீ செய்யலாம், நிச்சயமா செய்யலாம், உனக்கு எந்த விதமான செலவும் கிடையாது, ரொம்ப சுலபம்னாரு. என்ன சொல்லுங்க? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அவன் சொன்னா முந்தின முனி வேணா நான் செஞ்சுடுறேன்ட்டான். முந்தின 3 வேணா செஞ்சுடுறேன், அடுத்தவங்கிட்ட என்னால இனிமையா பேசவே முடியாது இல்லையா? அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். மற்றவரிடம் இனிமையாக பேசு போதுன்னுட்டார். எவ்வளவு பெரிய அறத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பிறர்க்கு இன்னுரை தானே, இந்த மொழியில் இருக்கு பாருங்க. அது சொன்னார்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வருந்துட்டுனார். நல்ல சொற்கள் நம்ம கிட்டே இருக்கு ஸ்டாக்ல, அதை பயன்படுத்தாம எதுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்தணும்? நல்ல சொற்கள் நல்ல விளைவை ஏற்படுத்தும். நம்ம இருக்கிற இடத்திலையும் நம்ம சுற்றி இருக்கிற இடத்திலையுமே நல்ல விளைவை ஏற்படுத்தும். நல்ல வைப்ரேஷன் ஏற்படுத்தும். நல்ல மொழிகள், நல்ல எண்ணங்கள், நம்ம நல்ல எண்ணங்களோடு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்மளை சுத்தியுமே கூட அந்த வைப்ரேஷன் இருக்கும். நம்ம நல்ல நினைத்தையே நினைச்சிட்டு இருக்கோம், நல்லதையே நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா நம்ம கிட்டக்க வந்த, உங்களுக்கு சொன்னா என்னன்னு தெரியல, சொல்லியிருக்கேன் முன்னால உங்களுக்கு. இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணமே நல்ல சுத்தமா இருக்குமானால் அந்த தூய்மையான எண்ணத்தினாலே நல்லது நிலையும். அதனால அப்படி நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயலோடும் இருக்கணும். நல்ல மொழிகளை சொல்ல போல, அப்புறம் நல்ல எண்ணத்துக்கு வா என்றெல்லாம் சொல்லி எதை தள்ளணும் எதை கொள்ளணும்னு சொல்லிட்டே வந்து ரொம்ப முக்கியமானது அன்பு வேணும்பா. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொல்லக்கூடிய பாட்டு இதுலதான் இருக்கு, இந்த முதல் தந்திரத்துல தான் இருக்கு. அன்பும் சிவமும் வேறு வேறு இல்லப்பா, செல்லுகிற நெறியும் சென்று சேருகிற இடமும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணு. எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? அன்பாக இரு இறைவனை அடையலாங்கிறாங்க. நாங்க சொல்றோம் அன்பாக இரு அன்பை அடை அப்படின்னு தான் நாங்க சொல்லுகிறோம். சிவமே அன்பு என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட இந்த அன்பே சிவமாக இருக்கக்கூடியதை நீ செய்தால் அதை இறைவன் உணர்வான். அது சொல்லுகிறபடி சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமாக இந்த அன்புமயமாக இருக்கிறவர்களை சிவபெருமான் எப்படி அறிகின்றான் என்று சொன்னால், அவர்களை தான் சார்ந்தும் அவர்கள் தன்னை சார்ந்தும் இருக்கக்கூடிய நிலையிலே விளங்குகிறான். அப்படி விளங்குகிற அந்த அடியாறுகளுக்கு பணிந்து அன்பினால் பத்திமையால் தொழும் அடியார்க்கு, ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். பணிந்து அன்பினால் பத்திமையால் தொழும் அடியார்க்கு முக்தி தந்து அருளவல்லானேனர். முக்தியை கொடுத்து அருள் செய்கின்றார். இந்த பெருமையை சித்தர்கள் தாமும் அறிவாரில்லை. இதுதான் ரொம்ப. பத்திமையால் பணிந்து அடியார் தொழ முத்திகை தந்து முன்னிற்பானே. சித்தர்கள் தாமும் இத்தை அறிவாரில்லை. சித்தர்களுக்கு கூட இந்த தன்மை ரொம்ப அடிப்படை. திருமூலரே சித்தர் என்று சொல்லுவது வழக்கம். சாமி ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். அடியார்களுக்கும் கீழே தான் சித்தர்கள். சித்தர்கள் பெரும்பாலானவர்கள் சித்தர்கள் சித்திகளை நோக்கி அவர்கள் யோகத்தை செய்கிறார்கள். அவர்கள் அனிமாதி சித்திகள், அட்டமா சித்திகள், அந்த அட்டமா சித்திகளுக்காக அவர்கள் சித்தர்கள் செய்து விடுகிறார்கள்.
ஆனால் அடியார்களோ கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவர்கள் கூடும் அன்பில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டா, எதையும் வேண்டாமை நிலையிலே இருக்கிறவர்கள் அடியார்கள். அப்படி பார்க்கிற பொழுது வேண்டுகின்ற நிலையிலே இருக்கிறவர்கள் மற்றவர்கள். அந்த வேண்டுகிற நிலையில கொஞ்சம் ரிஃபைண்டா நல்ல உயர்ந்த வஸ்துவை கேட்கிறவங்க சித்தர்கள். அதனால அவங்கள சொன்னார். பொதுவா என்ன சொல்லி இருக்கணும்னா வேண்டுகிறவர்களுக்கு மேலே வேண்டாதவர்களா இருக்க அடியார்கள் உயர்ந்தவர்கள் சொல்ல வந்தார். சிவனை பார்க்கணும்னு சொன்னா சிவன் இருக்கிற இடத்தை நான் சொல்லுகிறேன். சிவனை நான் போய் பார்க்கணும், எங்க போய் பார்க்கலாம் நீ கேட்டேன்னா நான் ரொம்ப சுலபமான இடம் சொல்லுகிறேன். எந்த இடத்துலன்னா சிவன் ஒரு இடத்தை சார்ந்து இருக்கிறான், அந்த இடத்துல போனா நீ அவனை பார்க்கலாம். எந்த இடத்துல சார்? அவன் அடியார்களைத்தான் சார்ந்து இருப்பான், ஆனால் அடியார்களை போய் பார்த்தால் நீ சிவனை பார்த்து உள்ளான்னார். அட்ரஸ் கொடுக்கிறார். யாருக்கு? சிவனுக்கு. அடியார்களை சார்ந்து விளங்குகிறான் சிவபெருமான். அங்கதான் இருப்பார். அந்த நிலையிலே அத்தகு சோதியை சித்தர்கள் தாம் அறிவார் இல்லைன்னார். அந்த அளவுக்கு பயன் கருதாமல் செய்கிறவர்கள் சித்தர்களுக்கும் மேல் நிலையில வந்துறார். அதனாலதான் அருணகிரிநாதர் கூட சொன்னார், கபடுற்ற சித்தரை சட்சமய பிரமத்தரை கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் இட்டிடற் கருவிற்புக பகுத்துடல்வானின் சவடிக்கு லட்சணைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டயல் பட்டு நிற்குனின் சரண பிரசித்தி சற்றுணராரோ. அதை எடுத்தோடனே சொல்லுகிற காவடுற்ற சித்தர். நிறைய விஷயம் தெரியும், யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. நான் சொன்னேன், திருத்தணி மேல வாரியார் எழுதியிருக்காரு. திருத்தணி மலை மேல ஒரு சித்தர் இருந்தாராம். ஏறி ஏறி போயிட்டு ஒரு நண்பர் பார்த்திருக்காரு. அவர் வந்து இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப புஷியா இருந்தது அந்த இடத்துல. ஒரே புதரும் எதிரமா. இப்ப எல்லாம் பாதை இதையெல்லாம் போட்டு ஏகப்பட்டு பண்ணிருக்காங்க. இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த சித்தரை அடிக்கடி இவர் பார்த்திருக்கார். ஒரு நாள் உள்ளேயே போய் அவரை பார்த்து, சாமி நீங்க கீழே வரதில்லையே, என்ன சாப்பிடு? நான் எதை வேணா சாப்பிடுவேன், சாப்பிடறதுக்காக ஒருத்தன் கீழே வருவான்னார். ரெண்டு அர்த்தத்துல சொன்னார். சாப்பிடறதுக்காக ஒருத்தன் கீழே வருவான்னார். என்ன அர்த்தம்? சாப்பிடறதுக்காக மேல்நிலையிலிருந்து கீழே வந்துடக்கூடாது, மேல்நிலையிலிருந்து கீழே வந்துடக்கூடாது. சில பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பெரிய அற்புதமான உபதேசம் நடக்கும், உயர்ந்த விஷயத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்டுட்டே இருக்கும் போதே அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கொத்துக்கல்ல சுண்டல் கொடுத்துருவாங்க. அங்க விநியோகம் தொலைஞ்சது அத்தனையும். சாப்பிட்றதுக்காக அத்தனை பேர் கீழே இறங்கிடுவாங்க. அவங்களை கொண்டு வந்து மேல வச்சு நமச்சிவாய மந்திரம்னா என்னன்னு தெரியுமா, சிவாய நம்ம என்ன தெரியுமா அப்படின்னு எல்லாம். அப்புறம் வரோம் சார், இந்த சுண்டலை முடிச்சிட்டு வரோம் நாங்க. எங்க போயிட போகுது நமச்சிவாயம் சிவாயம் இருக்கு, அது பாட்டுக்கு இருக்க போகுது. சுண்டல் போயிடும் சார், தீர்த்து ஆறி போயிடும் இல்லையா. சொன்னார் 9 திங்கிறதுக்காக கீழே வருவான் அப்படின்னார். அப்ப எதை வேணா சாப்பிடுவீங்களா? எதை வேணா சாப்பிடு. இவன் என்ன பண்ணாரு, அடுத்த நாள் வந்து எதை வேணா சாப்பிடுவேன்னு சொன்னார்ல, கீழே போய் அடுத்த நாள் மேல வரும்போது ஒரு வெத்தலையில இவ்வளவு சுண்ணாம்பு எடுத்து அதுல தடவி மடிச்சு வச்சுக்கிட்டு மேல போய் போற வழியிலேயே அவரை பார்த்தாரு. அந்த ஆளை காணணும், அந்த சித்தரை காணணும். இப்படியே போய் உள்ள போய் பார்த்தாரு. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. என்னப்பா கையில ஏதோ வெத்தலை, எனக்கு ஏதோ சாப்பிட கொண்டாந்துருக்க போல இருக்கேன்னாரு. ஆமா, நீங்க தான் எதையும் சாப்பிட வேண்டீங்களே, கொண்டாப்பாத அப்படின்னாரு. வாங்கி பார்த்தார். இது எப்படியே வைப்பான்னார். உட்கார் இங்கே என்னார். சரி உட்கார்ந்தார். இப்படியே போயிட்டார். நினைச்சார், பத்தியா எதையும் சாப்பிடுவேன்னாரு, கொண்டாந்து எதுன்னு தெரிஞ்சுன்னா ஆள் எஸ்கேப் நினைச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வந்துட்டார். கையில ஏதோ 4-5 இலைகளை எல்லாம் கொண்டாந்து இருந்தார். கொண்டாந்து என்ன இப்படி புளிஞ்சு அது மேல இப்படி புளிஞ்சாரு. சாறு விழுந்தது சொத சொதன்னு. இந்த சாறு விழுந்த உடனே அந்த சுண்ணாம்ப அப்படி கையில போட்டு நல்லா குழைச்சார். குழைச்ச உடனேயே வெள்ளேன்னு இருந்த சுண்ணாம்பு கொஞ்சம் அப்படியே மஞ்சள் நிறமா மாறிச்சு கொஞ்சமா. அப்புறமா என்ன பண்ணாரு, அதெல்லாம் நல்லா குழைச்சு மஞ்சளா ஃபுல்லா மாறினோன்னு அதை எடுத்து அப்படி பாத்து எடுத்து அப்படியே நாக்க, சாமி 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 வேணாம் சாமி, என்ன
அது சுண்ணாம்பு சாமி நாக்கெல்லாம் வந்துடும். அது நீ கொண்டு வரும்போது இப்ப அது என்ன தெரியுமா, பசு வெண்ணெய். நீ கொஞ்சம் சாப்பிடுறியாரு, சாப்பிடு பாரு, தடவுனா அற்புதமான வெண்ணெய். அவர் மட்டும் எந்த இலைய பறிச்சு இப்படி கசக்கி அந்த சுண்ணாம்ப வெண்ணையா மாத்தினான்னு சொல்லி இருந்தாருன்னா அத்தனை பேர் வீட்லயும் ஒரு ஆவின் பண்ணையே இருக்கும். நம்ம எதுக்கு வெண்ணெய்க்கு போய் சாலையதும் இல்லீங்களா? சுண்ணாம்பு ஆளுக்கால் வாங்கி வா, வீட்டுல நெய் தீர்ந்து போச்சு, வரும்போது ஒரு 4-5 சுண்ணாம்பு கட்டு வாங்கிட்டு வந்துரு. அப்படியே சுண்ணாம்பு கல் எல்லாரும் வெண்ணெய் சாப்பிடலாம் இல்லையா, சொல்லி இருக்கலாம் இல்லையா, சொல்லவே இல்லை, போயிட்டார். எத்தனையோ ரகசியங்கள்லாம் போயிடுச்ச. அதனால அறிஞர் சொல்றார், தனக்கு தெரிந்தது மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். கபடுற்ற சித்தர். நிரம்ப செய்திகள் நமக்கு கிடைக்காமலேயே போயிருச்சு, சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லாம இருந்ததுக்கு வேற ஒரு காரணம் உண்டு. ஏன்னா இவன் கமர்ஷியலா பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை இங்கு சுண்ணாம்பு வெண்ணையாக மாற்றப்படும் அப்படின்னு போட போட்டு உட்கார்ந்துருவான் இல்லையா. இதுக்கு ஒரு ராயல்டி வாங்கி, ஒரு ரைட்ஸ் வாங்கி, அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்லாம் வாங்கி, இந்த கந்தரகோலம் எல்லாம் பண்ணி, அதுக்காகவே பாதி பயந்து அவங்க கொடுக்கலையா என்னவோ. இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், சித்தர்களுக்கு கூட தெரியாதுயா பெருமை, சிவனோட பெருமை. ஆனால் சிவனுடைய பெருமை அறிந்தவர்கள் அடியார்கள். தனக்கென்று ஒன்று வேண்டாத நிலையை கூடும் அன்பினில் கும்பிடலே என்று நிற்கின்ற அந்த அடியார்கள். எனவே அடியார்கள் அன்பு மையத்தில் அன்பு செய்வாரே அறிவான் சிவன், அடியார்களை சிவன் அறிவான்னு ரொம்ப அற்புதமாக. நீ அன்புடையவனாக இருந்தால் உன்னை சிவன் அறியும், இல்லாவிட்டால் அறியாது. அதனால அன்பு மயமாக இரு என்றெல்லாம் சொல்லி அப்புறமா கடைசியில நடுவு நிலைமையாக இரு. நடுவுநிலையாக இருக்கிறவன் சிவனை மட்டுமே வணங்குவான். எல்லா கடவுளுக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சிவனை உணர வேண்டும். 25 தத்துவம் இல்ல 36 தத்துவமா அது ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஒடுக்கத்தை செய்கின்ற சிவபெருமான் தான் மீண்டும் படைப்பு கடலவாக இருப்பான். எங்கே எல்லாம் சென்று ஒடுங்குகிறதோ அங்கிருந்தானே மீள தோன்றணும். ஒரு இடத்துல ஒடுங்கிட்டு இன்னொரு இடத்துல தோணுமா? ஒருத்தர் விளக்கு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அங்க ஏதோ தேடிட்டு இருந்தாரு. இவர் போய் கேட்டார், என்னங்க தேடுறீங்கன்னாரு. இல்லங்க ஒரு மோதிரத்தை விழுந்துருச்சு, அதை தேடிட்டு இருக்க, மோதிரம் விழுந்துருச்சு கையில். அடடா அப்படிங்களா அப்படின்ட்டு, எந்த இடத்துலன்னு சொல்லுங்க, நானும் சேர்ந்து உங்களோட, எந்த இடம்னு சொல்லுங்க நானும் உங்களோட சேர்ந்து தேடுறேன் அப்படின்னாரு. அந்த இடம்னாரு. ஏங்க அந்த இடம் இந்த இடத்துல தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அங்க வெளிச்சம் இல்லையா, இங்கதானே வெளிச்சம் இருக்கு, அதனால இங்க தேடிட்டு இருக்கேன். விட்ட இடம் ஒண்ணு, தேடுறானே இங்கதான் வெளிச்சம் இருக்கு, இங்க தேடுறானே எப்படி இருக்கு, இங்க கிடைக்குமா? விட்ட இடத்துல ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு இடத்துல ஒடுங்கிட்டு இன்னொரு இடத்துல தோன்றுமா? ஒடுக்குவது உருத்திரன், தோற்றுவிப்பது பிரம்மானே எங்க இருந்து வருது? இப்படி வரும், வராது. எங்கே ஒடுங்கிச்சோ அங்க இருந்தா மீள தோன்றும். ஆனா ஒன்னே ஒண்ணு முக்கியம், பிரம்மாட்ட இருந்தா தோன்றுகிறது, அது உண்மைதான். என்ன, பிரம்மா தான் தோற்றுவிக்கிறார், அது உண்மை. ஆனால் முதல்ல பிரம்மாவை தோற்றுவிப்பார் சிவபெருமான். பிரம்மாவும் சேர்ந்து ஒடுங்கியிருப்பார். முதல்ல பிரம்மா வெளியில வருவார். பிரம்மா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒன்னொன்னா சாம எடுத்து வெளியில எடுப்பார். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. எனவே தோற்றம், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் யாரு? சிவன் தான். அதுதான் முழுமுதற் பொருள். இதை தெரிந்து கொள்வதற்கு பேர் நடுவு நிலைமையினர். எப்படி சொன்னார் பாருங்க அர்த்தம். நடுவு நிலைமைனா என்னன்னா, சிவனே முழுமுதற் பொருள் என்று அறிந்து கொள்வதே நடுவு நிலைமை. நீ அதை ஒத்துக்கல, வேற ஏதாவது கும்பிடனா நீ நடுவு நிலைமையில இல்ல, நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு நீயா உன்னை ஒரு பக்கமா சார்ந்து இருக்கிறாய் என்று ரொம்ப அழகா சொல்லி கடைசியில் நிறைவு செய்கிற பொழுது இருக்கிறதுலேயே பெரும்பாவம் கல்லுதான். அதனால கல்லுண்ணாமையை கடைசியில வச்சார். கல்லுண்ணாமையை வைத்து நிறைவு செய்து முதல் தந்திரத்திலே கொள்ள வேண்டிய அறம், தள்ள வேண்டிய பாவங்கள், இவற்றையெல்லாம் சொல்லி இந்த முதல் தந்திரத்திலே நான் சொன்ன இந்த முக்கியமான பாடல்களை எல்லாம் அவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி ஓரளவு நாம முதல் தந்திரத்தை அப்படி ஓரளவு பார்த்திருக்கிறோம். இதான் முதல் தந்திரமான முடிவுக்கு வந்துடாதீங்க. நிரம்ப பாடல்கள், முக்கியமான பாடல்கள் அதுல உண்டு. அந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் முதல் தந்திரத்திலே, நான் எல்லா பாடலையும் எல்லா சாப்டர்லையும் கவர் பண்ணல, முக்கியமா 1-2 பாடல்களாக எடுத்து நான் உங்களிடம் இங்க நாம சிந்திச்சிருக்கிறோம். எனவே முதல் தந்திரம் முடிச்சு இன்னைக்கு 2ஆம் தந்திரம் தான் துவங்கலான் இருந்தேன்.
ஆனா முதல்லயே நான் சொல்லி இருந்திருக்கிறேன், ஒரு வகுப்பு இதை முழுவதுமாக இந்த முதல் தந்திரத்தை ஒரு ஓவரால நம்ம சிந்திக்கணும்னு. அது ஐயா இன்றைக்கு நினைவுபடுத்தினார் நம்முடைய மாணிக்கவாசக ஐயா. அதனால அத முதல் தந்திரத்தை உங்களுக்கு ஒரு பகுதியாக சொன்னேன் என்று சொல்லி, நான் அடுத்த சனிக்கிழமை நாம் இங்க இரண்டாம் தந்திரம் துவங்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, ஒரு தந்திரத்துக்கே ஒரு தந்திரத்துக்கே எத்தனை 2 வருஷம் ஆயிடுச்சு சார், 2.25 வருஷம் ஒரு தந்திரத்துக்கு. இன்னும் 8 இருக்கு. இது முதல் இதுதான் கொஞ்சம் சிம்பிள். இதுவே 2.25 வருஷம். இன்னும் 8க்கு அப்ப இதெல்லாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. என்ன அது கிட்டத்தட்ட 8 தந்திரம் இருக்கு. போலாம் அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த இப்ப அந்த 2ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரத்தை எல்லாம் முதல் தந்திரம் கொஞ்சம் விரிவா பார்த்தோம். 2ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரம் எல்லாம் நாம தந்திர அடிப்படையில 1 வருஷம் 1.25 வருஷத்துல அப்படியே பார்க்கிற மாதிரி முக்கியமான பகுதிகளை மட்டும் சிந்திச்சுட்டு, ரொம்ப அற்புதம் 2வது பகுதி. இந்த புராணத்துக்கெல்லாம் என்ன பொருள்னு சொல்றாரு சுவாமி, அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் புராண கதைகளை எல்லாம் புராணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவற்றுடைய உட்கிடக்கை என்ன, அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன, எப்படி சிவம் பரம்பொருளாக அதிலே விளங்குகிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி என்ன பகுதின்னு கேட்டா, அந்த பகுதி சிவனுக்கு ரொம்ப பிடித்த இடங்கள் அட்ட வீரட்டானம் என்று சொல்லப்பெறுவது 8 தலங்கள். அந்த 8 தலங்களையும் விவரிக்கிறார். அது ரொம்ப ஒரு அற்புதமான பகுதி இந்த 2வது தந்திரத்திலே. அட்ட வீரட்டான தலங்களாக இருக்கக்கூடிய 8 வீரச்செயல்களை புரிந்த அந்த இடங்களை எல்லாம் நம்முடைய பெருமான், பழுவூருக்கு திருமுறை கிடையாது பாட்டு, அது 8 வீர செயல்கள்ல ஒரு செயல், யானையின் தோலை உரிச்ச இந்த பழுவூருங்கிற ஊர். அதுல நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமூலருடைய திருமந்திர பாட்டு கிடைச்சிருச்சு அதுக்கு, அந்த ஊருக்கு. இல்லைன்னா அந்த திருமூல பாட்டு கிடைக்காம போயிருக்கும். மூவர் தேவாரம் கிடைக்கல, பாடி இருப்பாங்க கிடைக்கல, ஆனா இப்ப இந்த பாட்டு கிடைச்சிருச்சு. எனவே அந்த 8 அட்ட வீரட்டான தலங்களை பற்றி ரொம்ப அழகா சொல்லுகிறார். அந்த வீர செயல்களை எல்லாம் வருங்காலத்திலே நாம் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீ பஞ்சாட்சரம் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.